ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையே மாற்றும். அந்த வார்த்தையை எழுதின கை வெறும் கை இல்ல, அது ஒரு மனசு, அது ஒரு உணர்வு. அந்த கைதான் நம்ம யாராலையும் மறக்க முடியாத கவிஞன் நா. முத்துக்குமார் அவர்கள். இந்த வீடியோல நம்ம நான் முத்துக்குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா கழகம். 1975ஆம் ஆண்டு ஜூலை 12 அன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கன்னிகாபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல இவர் பிறக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கும் பொழுதே தன்னோட தாயை இவர் இழந்துடுறாரு. அந்த இழப்பை தன்னுடைய வார்த்தைகளால அடக்கணும் அப்படின்னு நினைச்ச கவிஞன் தான் நா. முத்துக்குமார் அவர்கள். இந்த உலகமே ரசிக்கக்கூடிய கவிஞரா மாறுவாரு அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல. இவருடைய அப்பா ஒரு தமிழ் பேராசிரியர். இதனாலேயே அவர் வீடு ஃபுல்லா வெறும் புத்தகங்களா நிரம்பி இருக்குமா. கவி பாரதியார் வரிகள் முதற்கொண்டு உமர்கயாம் வரிகள் வரைக்கும் எல்லாமே இவருடைய நண்பர்கள் மாதிரி தான். இந்த உலகத்தையே வார்த்தையால ரசிக்க தெரிஞ்ச ஒரே கவிஞன் இவர் தான். பிஜில மாஸ் கம்யூனிகேஷன் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரையுலகத்துல ரொம்பவே ஈடுபாடாவும் இருக்காரு. அதுக்கப்புறம் பாலு மகேந்திரன் அவர்கள் கிட்ட உதவியாளராகவும் ஜாயின் பண்றாரு. முதல்ல இயக்குனராகிற கனவு இருந்தாலுமே இவர் மனசுக்குள்ள இருந்த கவிஞன் தான் வெல்ல ஆரம்பிச்சான். 2000ஆம் ஆண்டு வீரநடை அப்படின்ற திரைப்படத்துல இவருடைய முதல் பாடலை இவர் எழுதினாரு. அதுக்கப்புறம் பாட்டுக்கு பாட்டா வசீகரா, தேவதையை கண்டேன், அழகே அழகே, மழையே மழையே, ஆனந்த யாழை போன்ற வெற்றி பாடல்கள் இவர் கொடுத்துட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜி.வி. பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா மற்றும் ஆரிஸ் ஜெயராஜ் போன்ற இசை கலைஞர்களும் இவரோட வரிகளால காதல் செய்ய ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை நா. முத்துக்குமார் அவர் எழுதியிருக்காரு. 2006ஆம் ஆண்டு ஜீவலட்சுமி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவருக்கு 2 மகள்களும் இருக்கு. இவரை அப்பா அப்படின்னு அழைச்ச குழந்தைகளுக்கு இவர் எழுதின ஒவ்வொரு வரிகளுமே ஒரு பெரிய பாடசாலை மாதிரி தான். ஆனா இவர் எழுதின எந்த பக்கத்துல இருந்த வரிகள் கூட இவர் காப்பாற்றவே இல்லை. ஆமாங்க, ரொம்ப நாளாவே கல்லீரல் பிரச்சனையாலையும் உடல் சோறாலையும் இவர் பாதிக்கப்பட்டிருந்தாரு. 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இந்த தமிழ் உலகமே 2 ஆச்சு. வெறும் 41 வயசுல நம்ம மனசுக்குள்ள இருந்த ஒரு கவிஞன் மனித வடிவுல நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க. சொல்லி தெரியாதது என் காதல் தானடி, மழையே மழையே, ஆனந்த யாழை, இது எல்லாமே வெறும் பாடல் வரிகள் இல்ல. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரே நேரத்துல ஒலிக்கிற ஒரு உணர்வோட ஒளிதான். இந்த ஒளிய யாராலுமே மறக்க முடியாது. இந்த ஒளியின் எழுத்தாளர் நா. முத்துக்குமார் அப்படின்ற பேரும் இவருடைய வரிகளும் தமிழ் கலாச்சாரத்துல எப்பவுமே மறக்காம இருக்கும். ஒரு கவிஞர் நம்மளை விட்டு போனாரு, ஆனா இவர் எழுதிய வரிகள் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வரிகள் நம்ம வாழ்க்கையோட பயணமாவும் இருந்துட்டு தான் இருக்கு. நன்றி கவிஞர் நா. முத்துக்குமார், உங்களுடைய வரிகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.